ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 18/3/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிறை சதுர்த்தி திதி இரவு 10:09 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிறை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் மாலை 5:50 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து விசாகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. மாலை 5:50 வரை, அதாவது சுவாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியாகாத்தம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:52 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பாலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அங்காரகி சதுர்த்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த செவ்வாய்க்கிழமை நாளும் சதுர்த்தி திதியும் ஒன்றாக இணைகின்ற நாளை இப்படி அங்காரக சதுர்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஒரு கணபதி சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அதாவது விநாயக பெருமானுடைய அருளும் அந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருளும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றா. ஆக இந்த நாளிலே புது முயற்சிகளை துவக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றா. பொதுவா செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா இல்லையா. இந்த செவ்வாயும் சதுர்த்தியும் இணைகின்ற இந்த நாளிலே எல்லா விதமான ஒரு புதுமையான ஒரு முயற்சிகளை, ஒரு ஃபேக்டரி ஒன்று வச்சுட்டு இருக்கோம், ஒரு நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணணும், இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு சொன்னா இந்த நாளிலே தாராளமாக முயற்சித்து பார்க்கலாம். நிச்சயமாக உங்களுடைய ப்ராஜெக்ட்ங்கிறது வெற்றி அடையும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இது போக இன்றைய தினமானது காரைக்கால் அம்மையாரினுடைய குரு பூஜை நாளாகவும் பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:17 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:16 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 8:40 சந்திர உதயம் என்பது இரவு 9:33 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:41 முதல் 6:17 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:16 முதல் மாலை 4:46 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 9:17 முதல் 10:47 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:17 முதல் 1:46 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:46 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 11:05 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா.